வணக்கம் TamilVetrilaiSamayal போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சதப்பாங்கான கறியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை 4 விசில் போல் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகு, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரியாணி இலையை உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 6 முந்திரி சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் 7, 2 பட்டை துண்டு, ஒரு 10 போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்டார் அனஸ், 1 ஜாதி பத்திரி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட நம்ம கைப்பிடி 1 கைப்பிடி வரும்னு வச்சுக்கோங்களேன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே மட்டன் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் ஹீட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் உருகினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா விழுதை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். வெறும் மட்டன் பீஸை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம அரிசி களைஞ்சி தண்ணி வைப்போம் இல்லைங்களா அளவுக்கு, அந்த அளவு தண்ணியை நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம், ஸோ மிளகு எல்லாமே அரைச்சிருக்கோம், அதனால் காரமாக இருக்கும். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்பப்போ ஓரங்களில் உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க. ஹீட் பட்டதுன்னா அப்படியே காஞ்ச மாதிரி ஒட்டிக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இலை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு மேலால் கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க பேலன்ஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா, மசாலா பவுடர், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சோடனே சின்ன லெமனாக இருந்தால் 1 லெமன் பிழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து உள்ளே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சு ஜீரக சம்பா அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் 400 கிராம் வருது. இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். 1க்கு 1.5 வைக்கணும். மொத்தமாக 3 கப் அளவு நான் தண்ணி வைக்கணும். 1.5 கப்பு 2 கப்பு எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது. மீதி 1 கப்பு ஜீரக சம்பா அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக 3 கப்புக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியும் அரிசி ஊற வச்ச தண்ணியும் கலந்து நான் ஈவனாக சேர்த்துருக்கேன். அரிசியை நல்லா கலந்து விட்டுருங்க, உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அரிசியும் தண்ணியும் இந்த போல் ஒன்றா வர்ற ஸ்டேஜில் மேலால் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. பெல்ட் மட்டும் போடுங்க, விசில் போட வேண்டாம். கரெக்டாக மிதமான தீயில் 7 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா 7 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு 15 நிமிஷம் வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக விசில் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக அழகாக உதிரியாக கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல்
நம்மளோட மட்டன் தலப்பாக்கட்டி பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. ஜீரக சம்பா ரைஸோட வீடே மணக்க மணக்க அழகாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் இந்த தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி செய்யலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.